எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 23 ஏப்ரல் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் முடிஞ்சுது நம்ம ஊரில். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, டிவிகே பிரசிடெண்ட்டும் ஆக்டருமான விஜய் ஒரு ஸ்டாக் டேக்கிங் செஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பார்ட்டி சீனியர்ஸோட ஒரு மீட்டிங் வச்சுருந்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் க்ரூஷியல் ஷிஃப்ட்டை போல் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது வெறும் பிகினிங் தான் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன அந்த போஸ்ட் பண்ணியிருக்காரு என்னென்னா, அதான் இன்றைக்கி அந்த இது இந்த பாலிட்டிக்ஸ் அந்த இது கட்டுப்படுத்தப்படுறது வித்தின் பவுண்ட்ரிஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத இப்போது என்னென்னா இந்த ஒரு சில அந்த பாப்புலராக இருக்கிறவங்க அந்த சூப்பர் ஹியூமன்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது இப்போது சுக்குநூறாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. காமன் பீப்புள்னால அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூத்து அதாவது இளைஞர்கள் அப்புறம் விமன் அதை லேடிஸ் அவங்கெல்லாம் முதல்ல எப்படி இருந்தாங்கன்னா, ஏர்லியரில் அவங்க எதை பற்றியும் இந்த பாலிட்டிக்ஸ் பற்றி அந்த எதுவுமே கேர் இல்லாமல் இருந்தாங்க. பட் இந்த தடவை இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர். இப்போ 85% டேர்ன் அவுட் ஆகிருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனதும் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு தடவையாக இவ்வளோ டேர்ன் அவுட் ஆகிருக்கு 85% அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் இதையும் ஆட் பண்ணியிருக்காரு. அதாவது லார்ஜ் செக்ஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் எதனா இப்போ ஓட் பண்ணுறத விசிட்டிங் அந்த பூத்தை இது பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணாமல் இப்போ இந்த இயரில் நிறையவே இந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேங்க் பண்ணியிருக்காரு. அதான் பூத் ஏஜென்ட்ஸு அப்புறம் பார்ட்டி ஒர்க்கர்ஸு அதெல்லாம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அந்த இந்த இதில் இந்த த்ரூ ஆக்ஷன் மூலமாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நம்ம நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்னென்னா 2 மணி நேரம் மீட்டிங் பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸோட நடத்தியிருக்காரு. அதான் பட்னம்பாக்கம் ஆஃபீஸில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் அந்த இதில் ரீஜியன் வைஸில் போலிங் டேட்டாவை பற்றி கேட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனரிஸை கண்டினியூ பண்ணுங்க. அதான் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆகிருக்கும்ல இசிஐயில் ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்படி அந்த போலிங் அந்த இதில் டிஸ்ரப்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கும்ல அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதை அதை என்னன்னு பாருங்கள் அப்படிங்கிறதையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மீட்டிங்கில் பூத் லெவலில் அந்த பர்ஃபார்மன்ஸும் அங்கே டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த டேர்ன் அவுட் பேட்டர்னையும் அந்த இன்புட் அங்கே ஃபங்க்ஷனரிஸ் ஆன் கிரவுண்ட் இஷ்யூஸையும் ரிப்போர்ட் அந்த டியூரிங் ஓட்டிங் டைமில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு போட்டிருக்காங்கன்னா, ஜென்ரல் செக்ரட்டரி என் ஆனந்த், சீஃப் கோஆர்டினேட்டர் செங்கோட்டையன், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் பொலிட்டிக்கல் அட்வைசர் ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் அந்த இதில் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இவர் மட்டும் இல்லாமல் இப்போ அப்போசிஷன் பார்ட்டி இப்போது கரண்ட்டாக இருக்காங்கல்ல அவங்க அந்த எடப்பாடி பழனிசாமி அவரும் அவங்களுடைய கேண்டிடேட்ஸை பார்த்து எல்லாத்தையும் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஃப்ரைடே அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அசம்பிளி தொகுதியில் இருக்கிறவங்கள அவர் எலெக்ஷன் ஒர்க்கை அவங்க எப்படி பண்ணதை பற்றி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்கங்க. அவர் என்னென்னா அவரும் அந்த இதில் சீனியர்ஸோட ஃபோனில் பேசியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் இங்கே சென்னைக்கு வர மாதிரியும் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இபிஎஸ்ஸு. அதில் ஏஐஏடிஎம்கே அவங்க ஆட்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் ஸ்கெடியூல் இன்னும் இல்லை அவருக்கு சென்னையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இன்ஃபார்மல் மீட்டிங் பார்ட்டி லீடர்ஸில் அந்த கேபிட்டலில் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க அதை ஒன்றும் சொல்லியிருக்காங்க. அப்போசிஷன் பார்ட்டியோட ஃபங்க்ஷனரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு டில் ஃப்ரைடே ஈவினிங் வரைக்கும் எந்த ஒரு பிளானும் இல்லை விசிட் பண்ணுறது அந்த இது சென்னையை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது இபிஎஸ் அவர்கள் இப்போ டெம்பிளில் கப்புள் ஆஃப் டேஸில் போகலாம் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சேலம் 90% போலிங் நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஹை டர்ன் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
பிஎம்கே அந்த இதில் இருக்கிறவங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்களும், சேலம் வெஸ்ட்டு அப்புறம் சேலம் நார்த்தில் இருக்கிறவங்களும் வந்து அந்த இபிஎஸ் அவர்களை வந்து மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சதாசிவம் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட வந்து ஓட்டர்ஸ் வந்து ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக அங்கே ஓட்டு வந்து அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் இது வந்து நம்பரில் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பப்ளிக்கு ஏஐஏடிஎம்கே போட்டிருக்காங்க, அப்புறம் அவங்களுடைய அலியன்ஸ்க்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜாயின்ட் கேம்பெயின் இபிஎஸ் அவரோடதையும் அப்புறம் அன்புமணி ராமதாஸோடதும் வந்து ஒரு க்ரூஷியல் ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க. அந்த ஓட்டு வந்து அந்த ஏஐடிஎம்கே வந்து இதுக்கு வந்து போடுறதுக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பிஜேபி வைஸ் பிரசிடென்ட் கேபி ராமலிங்கம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இபிஎஸ் பற்றி சொல்லும்போது இந்த ஹை டேர்ன் அவுட் வந்து ஆயிருக்கு கொங்கு ரீஜியனில், அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அந்த இபிஎஸோட சப்போர்ட்டுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில தொகுதிகளில் வந்து வாக்குகள் பிரிக்கப்பட்டு இருந்தாலும் கூட வந்து அந்த இவங்க வந்து ஸ்டில் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசிஐ அவங்க வந்து என்ஷூர் பண்ணியிருந்தாங்க, அதாவது போலிங் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டது வந்து வித்தவுட் மேஜர் அந்த வயலேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அந்த அந்த ஃப்ளோ ஆஃப் மணியும் வந்து அங்கே எதுவும் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லும்போது அவர் என்ன அலிகேஷன் வச்சுருக்காரு அப்படின்னா, அஃபீஷியல்ஸ் வந்து கேஷை வந்து ஆர்டினரி பீப்புள்கிட்ட வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. பட் எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து இல்லை சிமிலர் மேனரில் அகைன்ஸ்ட் மணி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிஎம்கே அவங்களுடைய மெம்பர் என்னென்னா போல் டியூட்டியில் இருந்தப்போ வந்து ஒரு சேலமில் அவங்க வந்து அங்கேயுமே வந்து ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த எலெக்ஷன் டியூட்டியில் இருந்தப்போ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங் அவங்க மதர் வந்து என்னென்னா ஷாக்கில் ஏதோ இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. போல் டியூட்டியில் இருந்தவர் இறந்தாருன்னு அது வந்து அந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்து போய் இறந்துருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. சேலமில் வந்து அந்த டூரிசம் செக்ரட்டரி அண்ட் டூரிசம் மினிஸ்டர் ஆர் ராஜேந்திரன் விசிட் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டில் டிசீஸ்டு மதர் அண்ட் சன் டியோ 2 பேருக்கும் அவங்க ட்ரிபியூட்ஸையும் பே பண்ணாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாரியப்பன் அவர் வந்து இறந்துருக்காருல, அவருடைய குடும்பத்துக்கு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு 5 lakhs வந்து இந்த எக்ஸ்கிரேஷியா அந்த இழப்பீட்டு தொகை அளிக்கப்படும் அப்படிங்கிறது, அசிஸ்டன்ஸ் உதவி வந்து அளிக்கப்படும் பார்ட்டினால் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய இந்த லாஸ்ட்டாக இந்த ரெஸ்பெக்டெல்லாம் பே பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து 3 பேர் அந்த ஓட்டிங் வந்து கேஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்து மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதில் ஒருத்தரை வந்து இனி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்ச்சில் இருக்காங்க, ஆப்ரேஷனில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சிஎம்முமே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்டாக் டேக்கிங் பற்றி வந்து பேசியிருக்காரு அவங்களுடைய கேண்டிடேட்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் வந்து பிகே சேகர் பாபு அப்புறம் மா சுப்பிரமணியம் அவங்கக்கிட்டலாம் வந்து இன்னும் சில ஃபியூ கேண்டிடேட்ஸ் கிட்டையும் வந்து பேசியிருக்காங்க சென்னையில் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதில் என்ன இன்னொரு விஷயம் சொல்லப்படுதுன்னா, நம்ம சிஎம் வந்து ஏன் வந்து சென்னையில் கம்மியாக இருக்குது, மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறத காட்டிலும் வந்து அந்த அந்த போலிங் அந்த இது சென்னையில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி வந்து அவர் விரும்புகிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அவங்க பார்ட்டிக்கிட்ட எல்லா ஃபீல்டு ஆப்ரேஷன் அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து போலிங் ஏஜென்ட்ஸுக்கெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த டிஸ்கஷனில் என்ன வந்திருக்குன்னா, அந்த ஆக்டர் அந்த டிவிக்கு அந்த இது வந்து பிரசிடெண்ட் விஜய் அவர் வந்ததுனால வந்து ஸ்டாலின் அவர் நம்ம சிஎம்முக்கு வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குன்னா, லார்ஜாக வந்து ஏஐஏடிஎம்கே பிஜேபி ஓட்ஸை வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ரூலிங் பார்ட்டியோடதையும் ஓட்ஸையும் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க வந்து அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே நம்ம சிஎம்மும் வந்து என்கொயர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த ஓட்டிங் ட்ரெண்ட் அந்த தொகுதியில் வந்து நடந்த அலியன்ஸ் பார்ட்னர் அந்த கண்டெஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து அங்கே எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருந்ததா எல்லாமே ஆன் த கிரவுண்டில் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த ரூலிங் பார்ட்டியோட ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் என்ன வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மீடியாக்கிட்ட எந்த ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்ஸும் டிஎம்கே லீடர்ஸ் பற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு.
அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளங்கோவன் அப்படிங்கிறவர் வந்து அந்த டிவிகே இம்பேக்ட் அந்த எலெக்ஷனில் இருக்கிறத டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வோட்டர்ஸ் வந்து அதில் இது பண்ணியிருந்தாலும் கண்டெஸ்ட் பண்ண இடத்துல வந்து அவருக்கு வந்து பேக் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அதை புறக்கணித்து தான் பேசியிருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு இடையில டெப்யூட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து அப்ராட் போயிருக்காரு ஃபேமிலியோடு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. ப்ரைவேட் ட்ரிப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.